ஏன்னா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, ஏன் என்ன இப்படி படுத்தி எடுக்கிற? கொஞ்சமாவது உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா? எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் 2 நாளாக படுத்த படுக்கையாக இருந்தேன். மூஞ்செல்லாம் வீங்கி போய் எவ்வளோ கோல்டாக இருக்கேன் பார்த்தீங்களா? இன்னும் சரியாகவே ஃபீவர். ஒரே மாத்திரை மருந்து சாப்பிட்டு தலையை கூட இப்படி நிமித்த முடியாமல் படுத்து கிடந்தேன் நான். என்னை போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க நீனு. ஏன் ஒரு நாள் ஒன்றால் பொறுத்துக்க முடியாதா? அப்படி படுத்தி எடுக்கிறேன். எங்கே இருந்த என்ன எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டேன். அந்த ஒரு நாள் கழிச்சுட்டு சரி இவ வருவா, இவளுக்கால செய்ய முடியும், இவ வந்து பண்ணுவா அப்படின்னு நினச்சி விட்டுருக்கலாம்ல. பார்த்து டெய்லி அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன்ல. ஒரு நாள் வரலன்னா என்ன? இப்போ இத்தனை நாள் போட்ட அட்டண்டன்ஸை அப்படியே கால்குலேட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது தானே? இல்லை அன்னைக்கு மெடிக்கல் கன்சிடர் பண்ணிக்க எடுத்துக்க வேண்டியது தானே? 24 hours வேலை பார்த்தாலும் நீ எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க. ஒரு மனுஷனுக்கு 365 வேலை பார்த்துட்டே இருப்பான். ஒரு மெடிக்கல் அங்கே இங்கே ஆஃபீஸில் கூட அந்த மெடிக்கல் லீவ்லாம் உண்டு எங்களுக்கு. ஆனால் உங்ககிட்ட பாரு, ஒரு மெடிக்கல் லீவ் கொடுக்க மாட்டேற எங்களுக்கு. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு என்னை வச்சு செஞ்சுட்டேன். நாங்களாம் எங்கே போய் நிற்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன் அப்படி எங்களை படுத்தி எடுக்கிற? கொஞ்சமாவது எங்கள் மேலே உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா அக்கா? எங்கே இருந்தால் என்ன எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க தெரியுமா? இப்படி ஒரே ஒரு நாளால் என்ன பார்க்குற? சரி, இவன் தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற நீங்களாவது இந்த சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் இவங்களாம் சரி என்னடா இவங்ககிட்ட இருந்து ஒரு வீடியோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோலாம் எடுத்து பார்க்க வேண்டியது தானே? நான் யாரை திட்டிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா? எப்போவாது உங்களுக்கு யூடியூப் ஒன்று தான். ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு வீடியோ போடல. எங்கே இருந்த வியூஸை எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்ட தெரியுமா நீ? எவ்வளோ ஆயிரக்கணக்கில் வீடியோ போட்டு வச்சுருக்கேன் காமெடி. ஏன் அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட காமிக்க வேண்டியது தானே? இந்த மக்கள் வந்து வியூவர்ஸும் இந்த சப்ஸ்கிரைபர்ஸும் சரி என்னடா ஆச்சு அக்காவுக்கு இல்லை மேடம்க்கு இல்லை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ? வீடியோ வரலையே இன்னைக்கு புது வீடியோ. சரி என்னாச்சோ உங்களுக்கு ஏதாச்சும்? டெய்லி இத்தனை வீடியோ போடுவாங்களே. சரி அவங்க பழைய வீடியோ போய் பார்ப்போம், ஏதாவது சொல்லி வச்சுருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க போய் பார்க்கணுன்ற உங்களுக்கு கூட தோணாது? 45,000 50,000 இருந்த வியூஸ் வந்து ஒரு நாள் வீடியோ போடாதனால 5,000 கொண்டு வந்து விட்டேன். ஏன் டெய்லி போட்டுக்கிட்டே இருந்தால் தான் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சும்மா ஒரு நாள் மெடிக்கல் லீவ் தரமாட்டியா எங்களுக்கு?